யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜாவே, இதோ தேவ சமூகத்தில் வார்த்தையின் வேலையில் வந்திருக்கிறோம். இந்த தியானிக்கிற வேலை முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானுடைய அசைவாடுதல் எங்களுக்குள்ள உண்டாயிருந்து நீ சொல்லுகிற வார்த்தை நாங்கள் கேட்டு அதை கை கொண்டு அதில் வருகிற நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாள் எங்கள் செவிகளை திறந்தரலும். உங்களுடைய வசனத்தை எங்கள் இதயத்தில் பதித்தரலும். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்லுகிற முடிய அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். எந்த விதத்திலும் மந்தாரங்கள் உட்புகாதபடி கர்த்தர் வேலெடுத்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் எசேக்கியா ராஜாவோடு ஏசியா மூலம் இடைப்பட்ட காரியத்தை இந்த நாட்டில் தியானித்து வருகிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், குணமாக்குவேன், பதில் தருவேன் என்று சொல்லி ஆண்டு நாளில் நம்மோடு பேசி வருகிறார். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம், அந்த ஜெபத்திற்கு ஏறத்தாழ ஒரு சில நிமிஷங்கள் தான், அதற்குள்ளாக பதில் கிடைச்சிட்டு. இப்படி பதில் கிடைக்கிறதுக்கு காரணத்தை குறித்து தான் நம்ம இந்த எசேக்கியா வாழ்க்கையில் இருக்கிற அவன் நடந்து கொண்ட வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். அவன் ஜெபிக்கும்போது அவனுடைய ஜெபத்தின் முதல் சொல்லாக நான் உமக்கு முன்பாக இருக்கிறவன் அப்படின்றத முதல்ல ஆண்டுடைய சமத்தில் அதைத்தான் சொல்கிறான். அடுத்தபடியாக அவன் ரெண்டாவது சொல்கிற காரியம் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் அப்படின்றான். அல்லேலூயா. அதுக்கடுத்து உத்தமம், அதுக்கடுத்து செவ்வை, இப்படி வரிசையாக சொல்லிட்டு அந்த ஜெபத்தை சிறிய ஜெபத்தை பண்ணி முடிச்சிட்டா. மக்கள் கேட்டுக்கொள்வது போல சிறிதான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை உண்மையிலேயே இந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் தந்தறினார். அது உடனுக்குடனே தந்தறினார். அப்போது இவனுடைய ஜெபத்தினுடைய சாராம்சத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிற பொழுது இவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணுமாய் காணப்பட்டதுனால ஜெபத்திற்கு உடனே பதில் பெற்றுக்கொண்டான். அடுத்தபடியாக இவன் வாழ்நாளில், இவன் வாழ்க்கையில், இவன் மரணப்படுக்கைக்கு முதல் முறையாக போகும் முன்பதாக வரைக்கும் இவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம வாசித்தோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31:20 எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நம்ம வாசித்தோம் அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆண்டு சமூகத்தில் இந்த எசேக்கியா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் அவனுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஜெபத்திலும் அவனே சொல்கிறான், உண்மையை நான் நடப்பித்தேன்னு சொல்கிறான். இப்போது இது வேதம் சொல்லுகிறது. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து இவனுடைய வாழ்க்கையை குறித்து சரித்திரம் எழுதுகிற ஆவியானவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுது. அவனை குறித்து கர்த்தருக்கு முன்பாக நன்மை செம்மை உண்மையுமானதை செய்தான். அப்போது அடுத்தபடியாக எசேக்கியா வாழ்க்கையில் இருந்த ஒரு சிறப்பு அம்சம், அவன் வாழ்நாளில் நடந்தது உண்மையாய் நடந்தான். இப்படி உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் மெய்யாவே ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். அதிலும் கூட அதிவிரைவாய் பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்ல நல்லா கவனமாக இருங்க. இந்த உண்மை என்பது நம்ம தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டு கோபுரம், அந்த சீலில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சீலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்துங்கள ஒரு வார்த்தை எழுதி போட்டுருக்கும் பார்த்தீங்களா, வாய்மையே வெல்லும். வாய்மைன்னா என்னது? உண்மை. உண்மை தான் ஜெயிக்கும். அதான் நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த ஒரு கோபுரத்துக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து வாக்கியம்.
இவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி செஞ்சாங்க, எப்படி இதில் சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது உண்மைக்கு எப்பொழுது விலை உண்டு. இந்த சத்தியம், இந்த வேதம், இந்த சத்தியம், இந்த உண்மை தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியத்தின்படி, இந்த உண்மையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உடன் தன்னை பதில் கிடைக்கும். அல்லேலூயா. தேவசந்தில் இந்த தேவனாய் கர்த்தருடைய சுபாவங்களில் அநேக சுபாவங்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அதில் ஒரு சுபாவம், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். இந்த உண்மை உள்ளவர் யாரெல்லாம் உண்மையின்படி நடக்கிறாங்களோ, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே பதில் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு கேளுங்க. இவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால யாரெல்லாம் உண்மையின்படி நடக்கிறாங்களோ, உண்மையை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் அவரை போல யாரெல்லாம் இருக்க விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே பிரியமாக நடத்துவார். இந்த எசேக்கியாவும் அவனே சொன்னால் நான் உண்மையின்படியே நடந்த ஆண்டவன் சொல்கிறான். இந்த வேதமும் அவனை பற்றி எழுதும்போது சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவன் இருந்தானா, உண்மையும் மானதை செய்கிறவனாக இருந்தானா. இந்த வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவனுக்கு உடனே பதில் கிடைச்சி. இந்த தேவனை குறித்து நம்ம வேதத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். இவர் உண்மையில் என்பதை அநேக வசனங்களை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:9, 1 தெசலோனிக்கேயர் 5:24, எபிரேயர் 10:23, 11:11, பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இப்படி அநேக காரியங்கள் நம்பினேன்னா இந்த கர்த்தராகிய தேவன் உண்மை உள்ள என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி, உண்மை உள்ளவர் என்பதை சொல்வதற்கு முன்னாடி இந்த பவுல் எப்படி ஒரு அறிமுகம் செய்கிறான் பார்த்தீங்களா? இந்த வார்த்தையில் வாசிக்கிற பொழுது, அதாவது தேவனுடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, அல்லேலூயா, தேவனுடைய குமாரன் நம்முடைய இயேசு கிறிஸ்து இவரோடு கூட நாம் ஒன்றாய் இருப்பதற்கு, ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்தவர். இவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். இப்படி அநேக, அதாவது வேதத்தில் அநேக இடங்களில் இந்த தேவனாய் கர்த்தரை உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால இந்த உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர்களை அங்கீகரித்து அவருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் தருவராக இருக்கிறார். எசேக்கியா வாழ்க்கையில் அவன் உண்மையாக நடந்தான். அதனால அவன் ஜெபத்துக்கு என்ன செஞ்சுன்னா பதிலை உடனே பெற்றுக்கொண்டான். அது பெரிய அற்புதம் நடந்துச்சு, தெய்வீக சுகம் நடந்துச்சு. மரணத்துக்கு நேராக போனவன், மரணத்துக்கு ஏதுவான பயங்கரமான ஒரு வியாதி அவனை தாக்கி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாளே அவன் எழுந்து ஆலயத்துக்கு போகும்படியாக கர்த்தர் அவனுக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற நானும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் எல்லா காரியத்திலும் உண்மையாயிருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்ம என்னாமத்தின் புஸ்தகம் 12:7 ஆண்டவர் ஒரு பிரபலமான ஒரு மனுஷனை குறித்து அவரே சாட்சி சொல்கிறார். யார் அந்த மனுஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே. 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நல்லா கவனமாக கேளுங்க. கூட பிறந்த அண்ணன் அக்கா, அவங்க கூட பிறந்த தம்பி மேலேயே பொறாமை. ஏன் இவன் கூட தான் பேசுவாரா, இவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாரா, நம்மள்கிட்ட பேச மாட்டாரா? இந்த ஜனங்கள் நம்மளும் பெரிய ஆள் ஆகும்னு சொல்லி நினச்சி அவங்க சில காரியங்களை மோசைக்கு வரமாக முறுமுறுத்தாங்க. ஆனால் முறுமுறுத்த மாத்திரத்தில் ஆண்டவர் உடனே எல்லாரையும் 3 பேரையும் கூப்பிட்டு உடனே காரியம் நினச்சி அனுப்பிச்சிட்டார். வெளியே வரும்போது
ஆரோன் குற்ற உணர்வோடு வர்றான். மீரியாம் வெளியே வரும்போது குஷ்டரோகியா வர்றான். கர்த்தர் மோசை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்லி அனுப்புகிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த நாள் நம்ம தியானிக்கிற முக்கியமான பகுதி, நாம் இந்த பூமியில் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். எப்படி இந்த மோசையை குறித்து தேவன் சாட்சி பகிர்ந்தாரோ அந்த சாட்சியை நம்மை ஒவ்வொருவரும் குறித்து, என் பிள்ளை என் வீட்டில் உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவள் அப்படின்றத கர்த்தர் நம்மை பாய்க்கிற சத்துருக்கள் என்பதாக கர்த்தர் சாட்சி போடணும். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தில் உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய சமுதிர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக மோசை எப்படி பதிலை பெற்றுக்கொண்டானோ, எசேக்கியா எப்படி பதிலை பெற்றுக்கொண்டானோ, எப்படி அற்புதங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததோ நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஜெபத்திற்கு பதிலும் உடனே பெற்றுக்கொள்ள முடியும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர் இப்போது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் நம்முடைய வசிக்கிற பூமியில் பாதபடி வச்சிருக்கிறார். இந்த பூமியில் வசிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவர் வீட்டில் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்துக்குள்ளே, ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வந்துடணும். அவர் வீட்டில் நம்ம காணப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வுகளாக காணப்பட வேண்டும். இந்த உண்மையாக இருந்தால் தான் வேறு சொல்லுது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாக இருந்தால் தான் எசேக்கியா போல உடனே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உண்மையை குறித்து, உண்மையாய் அவருடைய வீட்டில் நடக்கிற காரியங்கள் குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன சொன்னால் வேதத்திலேருந்து தியானிக்க போகிறோம். முதல் காரியமாக உண்மையாய் நம்ம எந்தெந்த காரியத்தில் நடக்கணும். அநேக காரியங்கள், அதாவது முழு வாழ்க்கையின் காரியங்கள் முழுவதும் உண்மையாக தான் இருக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கும் சொல்லி நமக்கு நேரமும் காலம் போதாது. அதனால் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த உண்மையை குறித்து கர்த்தர் இப்படியா நம்மகிட்ட சொல்கிறார் பாருங்க. செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை என்கிற சொல்லை இந்த இடத்துல அருமையான தேவனாய் கர்த்தர் நம்மளுடைய எப்படி ஈடுபடுவார் பாருங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், செவி கொடுக்கிற காரியத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மை இருக்கணும். கர்த்தர் இந்த வேதம் முழுக்க அநேக கற்பனைகளை நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி செய் இப்படி செய்யணும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். வேதம் சொல்லுது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ செவி கொடுக்கறதுல கூட அறகுறையாக செவி கொடுக்கறது உண்டு, சும்மா மேலோட்டமாக இருக்கிறது உண்டு, செவி கொடுக்காமல் போகிற காரியம் உண்டு, உண்மையாய் செவி கொடுக்கிற காரியம் உண்டு. அப்போ நாம் என்ன செஞ்சீங்களேன்னா உண்மையாய் செவி கொடுக்கணுமா. இப்படி உண்மையாய் செவி கொடுத்துட்டோம்னா மெய்யாவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்முடைய உண்மையை அவர் அங்கீகரித்து நம்முடைய வாழ்வில் பெரிய மேன்மையை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா அடிக்கடி இந்த சவுலை குறித்து நம்ம வாசிச்சுட்டு வரோம், தியானிச்சுட்டு வரோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 15:22 சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொன்னார், பலியை பார்க்கலும் என்னதான் உத்தமம், கீழ்ப்படிதல் தான் உத்தமம். தேவ சமூகத்தில் ஆட்டுக்கடாக்களை நினைத்தி பார்க்கலும் என்ன உத்தமமா, செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல் 2 வார்த்தையை சாமுவேல் சவுல்கிட்ட பயன்படுத்துகிறார். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்துட்டான், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்காண்டி வச்சுக்கிட்டா அல்லது வளர்க்குறதுக்காண்டி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்கலை. ஏன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது எதுவோ அதை முற்றிலும் என்ன செஞ்சிடணும், சங்காரம் பண்ணி போடணும்.
இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். ஆனால் இந்த பிரமாணத்துக்கு இவன் கீழ்ப்படியவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை. ஆனால் கொண்டு வந்ததுக்கு இவன் என்ன சொன்னா சமாளித்து பேசுகிறான். அதனால தான் சாமுவேல் சொன்னார், கீழ்ப்படிதல் தான் உத்தமம், செவி கொடுத்தல் தான் உத்தமம். நீ எண்ணத்தை தான் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை கொண்டு நீ தேவனுக்கு செலுத்தினாலும் கூட அது அவருடைய பார்வையில் பிரியம் கிடையாது. நீ செவி கொடுக்கறது தான், நீ கீழ்ப்படி தான் உத்தமம். நல்லா கவனிச்சு கேளுங்க. போய் அது எல்லாத்தையும் நிற்கிறங்க பண்ணிட்டு வந்துருச்சுன்னா அதைத்தான் செய்யணும். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல், இதுக்கு பேர் தான் செவி கொடுத்தல். ஆனால் கொள்ளையின் மேல் ஆசைப்பட்டு, பொருட்கள் மேல் ஆசைப்பட்டு இச்சித்து அந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா சொன்னீங்கன்னா அது ஆண்டு பிரியப்படுகிற ஒரு தேவனே. அது அந்த பொருளை போய் தேவனுக்கு பலி செலுத்த போகிறாராம். அது தேவனுக்கு பிரியமே இல்லை. இவனுக்கு பிரமாணம் சொல்லி இவன் என்ன செய்யலாம், கீழ்ப்படியாமல் போனான், செவி கொடுக்காம போனான். ஆனால் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிற வேதத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பெலிஸ்தேர் தங்கள் விக்கிரங்களை விட்டு எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும் அவங்க சாமியை தூட்டு திரிவாங்க. நம்ம ஆட்களும் கூட என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு போனாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி நினைச்சிருவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு கொண்டு போவாங்க. இப்போது பெலிஸ்தீர் நினைச்சிருக்கிறாங்க, அவங்க சாமிகளை யுத்தத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தீரை முறியடிச்சிட்டான் தாவீது. பெலிஸ்தீர் நினைச்சிட்டாங்களாம், பெலிஸ்தீர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விக்கிரங்கள் பொதுவாக எதில் இருக்கும், மண்ணில் இருக்கும், மரத்தில் இருக்கும், செம்பில் இருக்கும், வெள்ளியில் இருக்கும், பொன்னில் இருக்கும். ஆண்டு சமுதிரம் காணப்பட்ட தேவப்பிள்ளையிலே இந்த தாவீதுக்கு வேத பிரமாணம் ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலருக்கு வேத பிரமாணம் நல்லாவும் தெரியும். நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த முறை ஆண்டவர் இந்த யுத்தத்துக்கு போகும்போது அவங்களை விக்கிரத்தை விட்டுட்டு போனால் அதெல்லாம் கொண்டு வராத சுட்டரிச்சுன்னு இப்படி தாவீதுட்டு சொல்லவே இல்லை. ஆனால் இஸ்ரவேலருக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் பிரமாணங்களை சொல்லி வச்சிட்டார். அப்படி சொல்லி வச்ச அந்த பிரமாணத்தை தாவீது அப்படி கடைப்பிடிக்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த பிரமாணத்தை உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 7ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் வாசிக்கிற பொழுது இந்த வசனம் சொல்லுது, அதாவது 26 வாசிங்க முதல்ல. அதாவது யாராவது யுத்தத்துக்கு போகும்போது அங்கே விக்கிரங்கள் கிடச்சின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தில் பொண்ணு வெள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு 25 வசனத்தில் போட்டிருக்குது. அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய், அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகளும் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டில் கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்கு உள்ளானது. இந்த பிரமாணம் தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்க விட்டுட்டு போன விக்கிரங்களை இந்த தாவீது சீ அப்படின்னு சொல்லி போட்டுட்டும் போல அதை எடுத்து நினைச்சிட்டானா, ஒன்றுக்கும் இல்லாமல் சுட்டரிச்சிட்டான். ஹல்லேலூயா. தேவசனம் காத்துக்க தேவ பிள்ளைகளே, நாம் ஏதாவது ஒன்றில் நம்ம வேணும்னு சொல்லி இச்சிச்சிட்டோம்னா வசனம் சொல்லுது அதில் நம்ம சிக்கிக்கிறோம். நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் இச்சியாமல் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாயாக. எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறல உண்மை காணப்படணும். இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஏன் எனக்கு பிரியமான தாசனைய தாவீது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, ஒரு யுத்தத்துக்கு போன எப்படி ப்ரொசீஜர் நடக்கணுமோ அப்படியே என்ன செய்வான் இந்த தாவீது
நடந்து கொள்வான். ஆனால் அந்த சவுல் அப்படி நடக்கலை. கற்பனையே சொல்லிட்டார், அந்த கட்டளை சொல்லிட்டார், முற்றிலும் என்ன செஞ்சிரு, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி போனால் சங்காரம் பண்ணி தான் போட்டுக்கணும், அதில் நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த தாவீது அதில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி என்ன சொன்னால் அதை எடுத்து சுட்டு அரித்து ஒன்று குணமாக்கிட்டான். எக்காரணம் கொண்டும் தேவ சமூகத்தில் நாம் செவி கொடுக்கல உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். ஆகான் செஞ்ச காரியம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஜனங்கள் எரிகோவை சுதந்திரிக்க போகிறாங்க. எரிகோ கோட்டை இப்போ விழப்போகுது. இப்போ யோசுவா சத்தமோட்டு என்ன செய்யறனா பிரமாணங்களை சொல்கிறார். இங்கே இருக்கிற எதுவும் நீங்கள் எடுக்காதீங்க, இதெல்லாம் சாபத்தீடானது. இங்கே இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் அக்கினிக்கு உட்பட்டு தப்பிக்கிற எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள தான் அவன் சேரணும். இப்போ கர்த்தருடைய பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் கீழ்ப்படியாமல் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அங்கே இருக்கிற வெள்ளியை கொஞ்சம் பொன் பாலத்தை கொஞ்சம் சால்வை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டான். ஆண்டு சமூகத்தில் இன்னொரு யுத்தத்துக்கு போனால் அங்கே பயங்கரமான தோல்வி, காரியங்கள் தலைகீழாக நடக்குது. என்னன்னு கேட்டால் ஆண்டவர் சாபத்தீடானதை உன் ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள், அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டார். இப்போ கண்டுபிடிச்சு பார்த்தா அங்கே ஒரு ஆகான் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிட்டானா அங்கே இருக்கிற பொண்ணையும் வெளியும் இச்சித்து தடி கூடத்தில் கொண்டு போய் மண்ணை தோண்டி பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிட்டான். இந்த ஒரு காரணத்துக்காண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் 36 பேர் வெட்டுண்டு செத்துட்டாங்க. இதனால் இவனை பிடிச்சு இவனை கொண்டு ஒரு பள்ளத்தில் நிப்பாட்டி இவனையும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கல் எறிந்து கொன்றார்கள். தேவசனை காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் ஆண்டு ஒரு பிரமாணத்தை சொல்லணும், அந்த பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படியணும். அதுக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். எல்லாரும் செவி கொடுத்தாங்க, ஆனால் ஒருத்த மாத்திரம் என்ன செய்யலாம், செவி கொடுக்கல. இந்த ஒருத்த நிமித்தமாக அநேகர் வெட்டுப்பட்டு போனாங்க, பின்வாங்கி போனாங்க இஸ்ரவேலர்கள். நம்முடைய வாழ்வுகளில், நம்முடைய சுபாவங்களில், நம்முடைய குடும்பத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம், ஒரு சுபாவத்தை மட்டும் விடாமல் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் அல்லது நம்முடைய வாழ்வில், நம்முடைய செயல்களில் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று என்ன சொன்னால் நமக்குன்னு பிடிச்சு வச்சுட்டே இருப்போம். இப்படி பிடிச்சு வைக்கிற அந்த ஒன்று தான் நம்முடைய வாழ்வியை கெடுத்து போடும். எக்காரணம் கொண்டும் அந்த ஒன்றுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 100க்கு 100 கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக செவி கொடுக்கும். அப்போ இந்த உண்மைன்றது 100% நம்ம என்ன கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த உண்மையாக செவி கொடுத்த. ஏன்னு சொன்னீங்கன்னா 1 லிட்டர் பால் தான், ஆனால் ஒரு துளி விஷம் பட்டாலும் அது பால் ஃபுல்லாக நினச்சிடும் கிடப்பு. ஒரு பாட்டில் நிறையா பரிமள தைலம் தான், ஒரு ஈ விழுந்துட்டாலும் அது நாரி கெட்டு போகும். தேவ பிள்ளைகளே, பேர் பெற்ற ஞானமுடைய தேவ ஜனங்களாக இருக்கிற நாமும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பாவ விஷயத்தை வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையும் நாரிப்போம். எக்காரணம் கொண்டும் இந்த உண்மையாய் செவி கொடுப்போம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த உபாகம் 28:1 சொன்ன கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா, பூமியிலே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள நான் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்கிற காரியம். அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில், அல்லது நான் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு காரியத்திலும் நான் உண்மையிலவனாக தானியேலை போல காணப்படணும். தானியேல் மேலே பொறாமை வச்சு இவனை எப்படியாவது கீழே தள்ளணும், இவனை அந்நியனை தேசத்தில் முக்கியமான பதவியில் வகிக்க விடவே கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த தானியமில் ஏதாவது குற்றம் இருக்கான்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. வசனம் சொல்லுது 6:4 தானியேல் புஸ்தகத்தில் அவன் மேலே தேடி பார்த்தா அவன் செய்கிற எல்லா காரியத்தில் அவன் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறானா, உண்மையிலவனா தான் இருக்கிறானா.
ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது யார்ட்டையாவது ஏதாவது ஒரு பிரதிநிதிட்ட, ஏதாவது ஒரு நூற்றுக்கு அதிபதிட்ட, ஏதாவது ஒரு சேவகன்ட்ட, அல்லது ஏதாவது ஒரு பெரிய பிரபுட்ட இந்த தானியல் ஏதாவது வாங்கியிருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு ரெக்கார்டு அவங்கள்ட்ட என்ன செய்யல, அகப்படவே இல்லை. அவன் செய்கிற எல்லா வேலையிலும் இந்த வசனம் சொல்லி பாருங்க, தானியே உண்மை குற்றமும் குறைவும் தானியல் மேலே சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாது. காரணம், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நான் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன, அது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த தானியலை குறித்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த தரியு ராஜா பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு விரோதமாக தான் இந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் செயல்படுறாங்க. 120 தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க. பிரதானிகளை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக, அதிகாரியாக இந்த தானியை நியமிக்கிறக்காண்டி தரியு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தானியில் எப்படியாவது கீழே தள்ளன்னு சொல்லி இவங்க யோசித்து ஒரு புதிய சட்டத்தையே ஏற்றாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் உண்மையாக இருக்கிற தானியேல் இப்போ பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், தேவ காரியத்தில் மட்டும் அவன் என்ன செய்யலைன்னா இந்த உலக சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படியலை. அல்லேலூயா. இதில் தேவனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருந்தான். ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே ராஜாவை வழிபடுகிற ஒரு வழிபாட்டை, புதிய ஒரு சட்டத்தை இயற்றி 30 நாள் வரைக்கும் ராஜாவை மட்டும் என்ன செய்யணும், வணங்கணும். ஆனால் தானியேலோ ராஜாவை வணங்காமல் தெய்வத்தை மாத்திரம் என்ன செய்யனா வணங்கி வந்தான். இந்த வணக்கத்தின் நிமித்தமாக அவன் மேலே குற்றச்சாட்டி அவனை சிங்க கபிக்கில் போட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் அவன் எந்த காரியத்தில் உண்மையாக இருந்தானோ, அடுத்து தேவ காரியத்தில் உண்மையாக இருந்தானோ, இந்த உண்மை அவனை காப்பாற்றியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உண்மை அவனை உலகம் முழுவதும் பிரசித்தி படுத்திற்று. இவன் உண்மையாக இருக்க போய் தான் கர்த்தரை காப்பாற்றினார். உண்மையாக இருக்க போய் தான் தேசம் முழுவதுக்கும், 120 தேசம் முழுவதுக்கும் தரியு ராஜா என்ன செய்யனா ஒரு ஜீவோ அனுப்புகிறாரு. அந்த ஜீவோவில் எல்லாரும் இந்த தானியேல் தேவனுக்கு முன்னதாக நடுங்கி பயப்பட வேண்டும் சொல்லி ஒரு சட்டம் பட்டுறார், சட்டத்தை இயற்றார். தேவத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த தானியேல் நிமித்தமாக தேவன் 120 தேசத்தில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபாகம் 28:1 நம்ம வாசித்தோம், உண்மையாக செவி கொடுத்தால் மேன்மையாக வைக்கிற ஆண்டவர். இந்த தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருந்தபடினால இவனையும் கர்த்தர் மேன்மையாக வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த உண்மைக்கு புறம்பா காரியங்களை செய்ய பிசாசனோ நம்ம அடிக்கடி தூண்டுவான், நம்மளை தள்ளிவிட பார்ப்பான். இந்த உண்மை என்பது அவர் உண்மையிலவராக இருக்கிறது போல நாமும் உண்மையிலவராக இருக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. கர்த்தரும் நமக்கு வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். உண்மையாய் செவி கொடுக்கணும். பொறுப்புகளை உண்மையாய் நம்ம என்ன சொன்னால் தேவசமூகத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவசமூகத்தில் 3வது காரியம் நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீதை குறித்து அருமையான தாவீதுடைய மகன் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி இந்த சாலமோன்ட்ட சொன்னபோது தன்னுடைய தகப்பனை குறித்து சாலமோன் ஜெபத்தில் தேவன்கிட்ட சொல்கிறான். என்ன வேணும் என்ற கேள்வி சொன்ன ஒரு காரியத்துக்காண்டி அவன் பதில் பேசும்போது ஜெபிக்கும் போது சொல்கிறான், அவனுடைய சமூகத்தில் ராஜாக்களின் புஸ்தகம் 3வது இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
அந்த வசனத்தை சொல்லி வாசிங்க. ஆ, உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே கிருபை செய்து இப்படி அவனுனா தேவனுக்கு பதில் சொல்லுகிறான், ஜெபமும் ஏறெடுக்கிறான். அவன் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தையை பாருங்க, உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும், தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உமக்குன்பாக நடந்தபடியே. அப்போது தாவீதுடைய வாழ்க்கையை சாலமோன் சாட்சி சொல்கிறான். யார்கிட்ட கவனிக்கிறீங்களா? யார்கிட்ட சாட்சி சொல்கிறான்? ஆண்டவர்கிட்டயே சொல்கிறான். உமக்குன்பாக உண்மையும் நீதியுமாய் எங்கள் அப்பா நடந்தபடியே. அப்போது தேவனுடைய சமூகத்தில் இந்த சாட்சியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த தாவீது எப்படி நடந்தாரா? உண்மையும் நீதியுமாய் நடந்தார். நீங்கள் இந்த தாவீதை குறித்து கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாவீது என்றப்படுகிற மனுஷன் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம், உண்மையாக செவி கொடுக்கலையும் பார்த்தோம். இப்பொழுது பார்க்குறோம், இந்த தாவீதுக்கு சொந்த, அதாவது பெண் கொடுத்த மாமனாரே சத்ருவாய் போனார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய படைத்தளபதி அப்னேர், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அப்சலோம், அப்சலோமுக்கு ஒரு படைத்தளபதி அமாசா. இந்த நபர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த தாவீதின் கையில் அடிக்கடி ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒப்பு கொடுத்தாலும் கூட பாருங்கள், ஒரு முறை கூட இவன் தன் கையை நீட்டி தன்னுடைய சத்ருவே தன்னை பகைக்கிறவர்களை அல்லது இவங்க எனக்கு விரோதமாக இருக்கிறான்னு சொல்லி என்ன சொன்னால் கொன்று போடவே இல்லை. இவன் ஏராளமான சத்துருக்களை முறியடித்து என்ன செய்கிறான், கை நிறைய ரத்த கரைச்சிருக்கிறான். ஆனால் கூட தேவனுடைய பிள்ளைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒரு நாள் இவன் என்ன செய்யணும், கை நீட்டினதே கிடையாது. காரணம், இவன் வேத பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு உண்மை இல்லவன். இவனை குறித்து இவன் மகன் சொல்கிறான், உமக்கு முன்பதாக உண்மையும் நீதியுமாய் எங்கள் அப்பா நடந்தார். எப்படி உண்மையாக நடந்தான்? நீங்கள் நல்லா சவுலை குறித்து அடிக்கடி வாசிக்கிறோம். சவுல் அநேக முறை கர்த்தரை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதுக்கடுத்து அப்னேர், சவுல் இறந்த பிற்பாடு அப்னேர் தாவீதுடைய வீட்டை தேடி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் நான் உன் கைக்கு கீழே கொண்டு வர போகிறேன், என் கூட உடன்படிக்கை பண்ணு அப்படின்றான். இந்த தாவீது என்ன செஞ்சுருக்கலாம்? இந்த அப்னேர் இருந்துக்கிட்டு தானே, இந்த சவுல் கூட இருந்துக்கிட்டு தானே நம்மளுக்கு எவ்வளோ நாள் எதிராக கிரியை செஞ்சான், நம்மளை துரத்தி வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த அப்னேர் என்ன செய்யலை, கொன்று போடவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்கு படைத்தளபதியாக இருந்த அமாசா ஒரு நாள் அவனும் தாவீதை தேடி வர்றான். இந்த அமாசாவும் அப்சலோமும் இவங்க ரெண்டு பேரும், அதாவது தேசத்துடைய அப்போ ராஜா அப்போதைய படைத்தலை, இவங்க தாவீதின் உயிரை வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய படையோடு வந்தவர்கள். இப்படி படையோடு வந்தவன் தானே இன்னைக்கு தனிமையாக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அமாசாவை இந்த தாவீது கொன்று போடவே இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை இந்த தாவீது ஒன்றும் செய்வதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. எக்காரணம் கொண்டும் தேவ சமூகத்தில் இந்த தாவீது வாழ்நாள் முழுவதும் உண்மையும் நீதியுமாய் நடந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த தாவீதுடைய அநேக ஜெபங்களுக்கு என்ன செய்யனா பதிலை தந்திருக்கிறார். அவனை குறித்து வேதம் சொல்லி பாருங்க. 78ஆம் சங்கீதம் 72ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 78 72 வாசிங்க. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லி பாருங்க. இந்த தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அப்போ ஆண்டு சமூகத்தில் இவனை உண்மையில் ஒன்று எண்ணித்தான் கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். இவன் வாழ்நாள் முழுதும் எப்படித்தான் நடத்துறானா, ஜனங்களை உண்மையாகத்தான் நடத்துகிறான். அப்போ இந்த உண்மையில் தெய்வம், உண்மையில் விரும்புகிற கர்த்தர் உண்மையாக நடக்கிற பொழுது
அவர்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உடன் தன்னை பதில் தருகிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற காரியம் பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கவனிச்சு பாருங்க, இந்த வாக்கியத்தின் கடைசி பகுதி, பவுலுடைய நிருபத்தினுடைய அந்த கடைசி பகுதி, அவர் சொல்றார், சொல்ல வேண்டிய அனைத்து காரியங்களும் அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, கடைசியாக சகோதரரே அப்படி சொல்லி தொடங்குறவர் முதல் காரியமே உண்மை உள்ளவைகள். இப்போ ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். முதல் காரியம் சிந்தனை செய்யுங்கள். அடுத்த காரியம், நீங்கள் இடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சிந்தியுங்கள், செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இப்போ இந்த அனைத்து காரியங்களுக்கும் முதல் தலையங்கமாக அவர் சொல்லுகிற காரியம் உண்மை உள்ளவைகள். இந்த உண்மை உள்ளவைகள் என்று சொல்லி தொடங்குறவர் ஒவ்வொரு காரியம் சொல்லி வரும்போது கடைசியில் சொல்கிறாரு, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தியுங்கள். அப்போது உண்மையை சிந்திப்பது என்று சொன்னால் என்ன? கவனிச்சு பாருங்க. உண்மையை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணுமா? அப்படின்னா என்ன? சங்கீதங்கள் வாசிக்கும் போது ஊழியக்காரி சொன்னாங்க, ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் வார்த்தையை பிரஸ்தாவப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தை என்பது இதுக்கு இன்னொரு பேர் சத்தியம். சத்தியம் என்று சொன்னால் அது உண்மை. இந்த வார்த்தைக்கு பேர் வேதம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 86ஆம் வசனம், 151ஆம் வசனம், 111ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இதெல்லாம் நீ வாசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தையை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது இதுதான் உண்மை. 119:86 வாசித்து பாருங்க. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. இந்த கற்பனை எப்படிப்பட்டதான்? இந்த வேதவசனம் எப்படிப்பட்டதான்? உண்மை. 151ல் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. 111:7ல் கட்டளைகள் எல்லாம் உண்மை. இந்த வேதவசனம் தான் உண்மை. இந்த வேதவசனத்தை நம்ம என்ன செய்யணும்னா சிந்தித்து கொண்டே இருக்கணும். 1ஆம் சங்கீதத்தில் அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, இந்த வேதத்தில் இந்த உண்மையில் நம்ம என்ன செய்யணும், பிரியமாக இருக்கணுமா, இரவும் பகலும் தியானமாக இருக்கணுமா. அப்படி நடக்கிற பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறி போவாங்களாம், நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரங்களைப் போல அவர்கள் அதினதின் காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாகவும் இலை உதிராமல் பச்சையாக இருக்கிற மரத்தை போலும் இருப்பார்கள். இவர்கள் செய்வது எல்லாமே அவர்களுக்கு வாய்க்கும். அல்லேலூயா. எல்லா காரியமும் சித்திக்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா இந்த வேதத்தை தியானிக்கணுமா. என்ன செய்யணுமா? வேதத்தை தியானிக்கணும். அப்போது பவுல் சொன்னார் உண்மை உள்ளவைகள் எவைகளோ. அப்போ உண்மை உள்ளவைகள் சொன்னீங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எது உண்மை. இந்த வேதம் தான் உண்மை. இந்த வேதத்தை என்ன செய்யணும், சிந்திச்சு கொண்டே இருக்கும். இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வேதம் தான் உங்களை விடுதலை செய்யும். ஆண்டு சொல்ல சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த உண்மை தான் உங்களை தீமமாக இருந்து வழி நடத்தும். இதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிறான்னா அது ஏற்கனவே அவனுடைய இருதயத்தில் போடப்பட்டிருக்கணும். ஆமே, ஏற்கனவே அவன் வாழ்க்கையில் இடைப்பட்டிருக்கணும். ஏற்கனவே அவன் வாழ்க்கையில் அது என்னச்சுன்னா அவனோட நடைமுறைக்கு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை குறித்து என்ன முடியும், சிந்திக்க முடியும். இன்றைக்கி கேட்குற வார்த்தையை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போனால் அதனால ஒரு பிரயோஜனம் பலன் இல்லவே இல்லை. கேட்குற வார்த்தை இன்னும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனம் இப்படி சொல்லிச்சு ஆண்டவர். இப்போது யாத்திராம் 15:26 வச்சுங்க, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்,
அப்படின்னு நம்ம நம்மளோட இடைப்படுகிறார். இப்போ இடைப்படுகிறான்னா இதை எப்படி நம்ம சிந்திக்கிறது? இப்போ அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தில் பாருங்க, பாருங்க அதுலேயே போட்டு சத்தத்தை கவனமாக கேளு, பார்வைக்கு செம்மையானதை செய்யி, கட்டளைக்கு செவி கொடு, நியமங்கள் யாவையும் கை கொள்ளு. இப்படி நீ இந்த 4 காரியம் செஞ்சிட்டா எகிப்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்று உனக்கு வர பண்ண விடவே மாட்டேன். நானே கர்த்தர். முடிவுல தான் சொல்றா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க சொன்னா, நானே உன் பரிகாரி என்பதை நீங்க சிந்திக்கும் போது எப்படி தான் சிந்திக்கணும்? மேலே சொன்ன 4 பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை நடக்கிறக்காண்டி நான் என்னென்னத்துக்கு நான் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். நம்ம எல்லார் வீட்லேயும் வசனம் இருக்கும். எப்படி வசனம்னா முன்னையும் இருக்காது பின்னையும் இருக்காது. ஆனால் முழுசாத்தான் நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். காலண்டரில் கூட வசனம் பாருங்கள், அங்கிட்டு விட்டுருப்பாங்க இங்கிட்டு விட்டுருப்பாங்க. அந்த வசனத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை வாசிக்கணும். வாசிக்கணும் முழுசாக பைபிள் எடுத்து வாசித்துடும். இந்த குறிப்பிட்ட வசனம் வாசித்துட்டு போகணும் அப்படி இருக்காண்டி சிலர் என்ன சொன்னாங்க, காலண்டரை பார்த்து இன்றைக்கி பைபிள் வசனம் வாசிக்கிட்டு இருக்காண்டி இந்த காலண்டரில் ஒரு குட்டியோண்டு வசனம் இருக்கும். வசனம் எடுத்துட்டீங்க, இந்த வாழ் பகுதி மட்டும் இருக்கும், அதை மட்டும் வாசிட்டு இன்றைக்கி நான் பைபிள் வாசிட்டு போயிடுவாங்க. இல்லை, இதை சிந்திக்க வேண்டுமா? அப்போ பரிகாரியாக கர்த்தர் நம்ம வீட்டில் வசனம் எழுதி போட்டிருப்போம். அந்த வசனத்துக்கு முன்னாடி, அந்த வார்த்தைக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது, இதை அனைத்து சிந்திக்கிற பொழுது மெய்யாவே நம்முடைய வாழ்வில் கர்த்தர் பரிகாரியாக இருந்து நமக்கு நல்ல மருத்துவராக இருந்து தெய்வீக சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவையில் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். நம்ம கடந்த நாட்டில் பார்த்தோம், இந்த சிந்திக்கிற சிந்தை தான் யோவான் 5:39 படி நமக்கு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதாவது சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், தியானியுங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுவதும் சாட்சி சொல்கிறது இந்த உண்மைதான், இந்த வசனம் தான். அதனால நீங்கள் இயேசுவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா யார்ட்டையுமே தெரிய வேண்டாம். இந்த வேதத்தை முழுக்க முழுக்க பாருங்கள். ஒவ்வொரு பகுதியும் இயேசு கிறிஸ்துக்கு நேரம் வழி நடத்தி செல்லும், இயேசு கிறிஸ்துக்கு நேரம் கை காட்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழி. எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த வேதத்தை என்ன சொன்னால் சிந்திக்கணும், தியானிக்கணும், அதற்கு செவி கொடுக்கணும். ஆண்டு சமூகத்தில் இந்த 19 சங்கீதம் 19 7 கொஞ்சம் வசனங்களை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கணும். சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் பாருங்க. இதை ஏன் சிந்திக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தில் எந்த ஒரு இந்த உண்மையான சத்தியத்தில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நீங்கள் பூகோளத்தை குறித்து தியானிக்கணுமா, இங்கே தான் வந்து பார்க்கணும். பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பூமி எப்படிப்பட்டது நினைச்சாங்க? தட்டையானது, சமமாக தான் இருக்குது, பூமி சமமாக இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வேதம் தான் சொல்லிச்சு பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். அப்போது இந்த வேதம் தான் சொல்லுது. இந்த வேதம் சொன்னப்போ உலகத்து அறிஞர்கள், விஞ்ஞானி நினைச்சாங்க, எங்கே பார்த்தாலும் சமதளம் பரப்பாக இருக்குது, இந்த பூமி உருண்டைன்றதை பூமிக்கு வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ வெளியே போய் பார்க்குற வரைக்கும் இந்த அறிஞர்கள், அறிவியலார் என்ன செஞ்சாங்க? பூமி சமமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இல்லவே இல்லை, பூமி எப்படிப்பட்டதாக இருக்குது? உருண்டையார். அப்போது பூகோளத்தை பற்றி, இந்த பூமியை பற்றி இந்த வேதம் தான் சொல்லுது. இந்த வேதத்தில் ஒரு குறைவு இருக்காது. நீங்கள் எதை நீங்கள் எடுத்து வாசித்தாலும் சரி, உங்களுக்கு சகல காரியத்தை இது கற்றுக் கொடுக்கும். சகல காரியத்தை என்ன சொன்னால் உங்களுக்கு விளங்க செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் நீங்கள் என்ன தேடி பார்த்தாலும் சரி, இதில் குறைவே வராது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா, நீங்கள் திடீர்னு வேதத்தை எடுத்து வாசிக்காதீங்க. அனுதினம் வாசிக்கிற வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, ஒரு முடிவு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நிச்சயமாக கர்த்தர் இதில் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். எந்த குறைவும் இந்த வேதத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வசனத்தில் பாருங்க, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த ஆத்துமாவை குறைவில்லாத வேதனை சொன்னால் இது உயிரோடு எழுப்பி விடும். இந்த வசனம் தான் ஒரு செத்த மனுஷனை கூட உயிரோடு எழுப்பு. ஆவியில் ஆத்துமாவில் செத்து கிடக்கிற மனுஷனை இந்த வேதம் உயிர்ப்பிக்கும். அடுத்தபடியாக கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி இந்த பிள்ளைகளுக்கு சில வசனம் எப்போவுமே பிள்ளைகள் என்ன செய்யணும், படிக்கிற பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் யாருனாலும் சரி, இந்த 119ஆம் சங்கீதத்தில் 98, 99, 100 வசனத்தை இருதயத்தில் மனப்பாடமாக வச்சுக்கணும். இந்த வசனத்தை எப்போவுமே நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த வசனம் தான் சொல்லுது, நம்மை கர்த்தர் சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முதியவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லுது, எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை அதிக ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த ஞானமும் அறிவும் உடையவனாய் நான் காணப்படும்னா, முதியோர்களை காட்டிலும் பகைவர்களை காட்டிலும் கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் நான் அதிக ஞானமும் அறிவுடையவன் நான் காணப்படுங்கன்னா, இந்த வேதத்தை தான் நேசிக்கணும், இந்த வேதத்தை தான் வாசிக்கணும், இந்த வேதத்தை தான் கைக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த வேதம் என்பது உண்மை. இந்த உண்மையை தான் பவுல் சொல்கிறார், உண்மையுள்ளவைகளை சிந்தித்து கொண்டே இருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை இப்படி செபிக்கலாமா? தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் எசேக்கியா அவன் உண்மையில் நான் நடந்தான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது, அதே நம்ம வாசித்த 2 புஸ்தகம் 31 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அவனுக்கு கீழே பணி செஞ்சவங்களும் வந்த காணிக்கையில் உண்மையில் உள்ளா இருந்தார்களாம். அவனுக்கு கீழே பணி செஞ்ச ஒவ்வொருவரும் உண்மையில் உள்ளா இருந்தாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியாவும் நம்ம வாசித்த வசனம் சொல்லப்படுது, அவன் உண்மையாய் செயல்பட்டான். அவனுக்கு தானே கர்த்தர் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுத்தார். நம்முடைய வாழ்வில் நாம் உடனே பதிலை பெற்றுக்கொள்ளவும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் தேவனுடைய சமூகத்தில் இந்த உண்மையுள்ளவரை போற நாமும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்த உண்மைக்கு புறம்பாய் மாயை, பொய்யை, பாவத்தை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். உலக பிரகாரமான அநேக காரியங்கள் தானியலுக்கு எழும்பின பொழுது தானியேல் அவனுடைய பக்தியில் உண்மையிலவனாக இருந்தபடினால் கர்த்தர் அவனை இருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவனுக்கு தான் பயங்கரமான வெளிப்பாடுகளை கொடுத்தார். எப்படி இந்த எசேக்கியாவுக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்து உயர்த்தின ஆண்டவர் நமக்கும் தம்முடைய கிருபையை கொடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவை நீங்கள் கொடுத்திருந்த ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் எசேக்கியாவுக்கு நாங்கள் தியானித்து வருகிற பொழுது அவன் வாழ்விலே அவன் உண்மையில் ஒன்றா இருந்தபடினால் ஆண்டவரே ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தையின்படியே நாங்களும் உண்மையுள்ள தேவனை உண்மை உள்ளவர்களாய் நடந்து என் தேவனுடைய சித்தத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை வழிநடத்தும். எங்கள் வாழ்வு, எங்கள் செயல், எங்கள் நடக்கை எல்லாவற்றும் உண்மை காணப்பட உதவி செய்யும். துதிக்கான மகிமையை நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். கத்திரக்கிழமைகளை ஆலோசிச்சிட்டோம். ஆண்டவரே, வந்த பிள்ளையை ஆஸ்வதிங்க, சந்தோஷ நாள் சமானத்தால் நிரப்பி அனுப்புங்க. கத்தர் பெரிய காட்சி குறைவுகள் கிறிஸ்துவுக்குள் நிறைவாகட்டும். கத்தர் மகிமைப்படுங்க. இனிமாய் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் கூட மாலை நடக்கிற சிலுவைப்பட்டி ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாரத்தின் ஊழியங்கள், தேவப்பிள்ளைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்தும். உமக்கும் முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் வாழ இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.